இன்னைக்கே மார்க்கெட் நியூஸ் வந்து நிறைய இருக்கு. அப்படியே ஒன்னொன்னா சிம்பிளிஃபைடா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸா இருக்குது, இந்த ட்ரீம் லெவன் கம்பெனி வந்து இங்க ஸ்டாக் புரோக்கிங்ல வந்து என்டர் ஆக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரீம் லெவன் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க இந்த ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து இருந்தாங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட் பண்ற விதத்துல வந்து இருந்தாங்க. சோ இங்க செப்டம்பர் மந்த் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பேன் பண்ணி விட்டாங்க. சோ பேன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ட்ரீம் லெவனோட பிளான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, ட்ரீம் மணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு பிராண்ட் நேம் வந்து இருக்கு. சோ இந்த ட்ரீம் மணி மூலமா என்ன பண்றான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் புரோக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஸ்டாக் பிரேக்கிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஏன் அப்படின்னா 260 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க கிட்ட. அதுல மெயினா இருக்குது யங்ஸ்டர்ஸா வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணி இங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு பெரிய பிளேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிஓ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் ஆனா அங்க இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது பியூரா வந்து பார்த்தீங்கன்னா கேமிங். பட் இது பியூரா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிளைண்ட் ஷிஃப்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அண்ட் தென் இங்க செபி கிட்ட வந்து இவங்க அப்ரூவல் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு இவங்க நிறைய லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் தென் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் தென் நிறைய லைசன்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது எல்லாமே இவங்க கிளியர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள். அதை மீறி இவங்க வந்துட்டாலுமே இங்க எல்லாருமே வந்தது இந்த ஆப் உள்ள வந்தது இங்க கேம் பண்றதுக்காக தான் வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இது வந்து ட்ரீம் லெவல்ல இருக்க ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. செபி என்ன விரும்புறாங்க அப்படின்னா, இங்க ரீட்டைல் லெவல்ல இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரணும். அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ செபி சைட்ல இருந்து இங்க ரீட்டைல் லெவலான இந்த பாண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த கார்பரேட் பாண்ட்ஸ் எல்லாமே இங்க ரீட்டைல் லெவல்ல இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில போய் சேரணும் அப்படின்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இங்க விமனா இருக்கட்டும், அண்ட் தென் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து ஈஸியா ஆக்சசபிள் பண்ணிக்கிற மாதிரி இங்க பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் கிடைக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாமோ அந்த பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. சோ இவங்க சொல்ற டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா 2024 ஒரு 19,000 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பாண்ட்ஸ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. கார்பரேட் பாண்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. பட் ஆனா 2025 பினான்சியல் இயர்ல பார்க்கும்போது வெறும் 8,000 கோடி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாண்ட் இஷ்யூ வந்து நடந்திருக்கு. சோ பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகுது. சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஹை வேல்யூ டெப்ட் லிமிடெட் என்டிட்டிஸ், அதாவது இங்க அதிகமா கடன் கொடுக்குற அந்த கார்பரேட் பாண்ட்ஸ் கொடுக்குற அந்த என்டிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் தான் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெஷோல்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. த்ரெஷோல்ட்னா உங்களுக்கே வந்து தெரியும். இந்த த்ரெஷோல்டுன்னும் போது இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களால ரீச் வந்து பண்ண முடியாது. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண முடியாது. சோ 1000 கோடி ரூபாய்க்கு மேல உங்களால வந்து பாத்தீங்கன்னா மணி திரட்ட முடியாத மாதிரி இருந்துச்சு இந்த ஹை வேல்யூ அந்த டெப்ட் கம்பெனிஸ் எல்லாமே. சோ அந்த என்டிட்டிஸ் எல்லாருக்குமே இப்ப இவங்க சொல்லிருக்கிறது என்ன அப்படின்னா 5000 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெப்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1000 கோடி ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா கடனா வந்து இவங்களால வாங்கிருக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5000 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஒரு ரீசனால இங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் வந்து அதிகமா வர ஆரம்பிக்கும். சோ அதை வந்து ரீட்டைல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. அண்ட் நீங்க நிறைய கம்ப்ளைன்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி பண்ணி விடுறாங்க. சோ எப்படியாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை இங்க பாண்ட் வந்து புஷ் பண்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. ஜெராதா கம்பெனி ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெராதால நம்மளால யூஎஸ் ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். யூஎஸ் இன்வெஸ்டிங் ஜெராதால வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து நெக்ஸ்ட் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 2020 யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றதுக்காக போயிருக்காங்க. சோ அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா கோவிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நடந்துச்சு. சோ கோவிட் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரெமிட்டன்ஸ் ஹர்டில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ இந்த இஷ்யூஸ் தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க யூஎஸ் புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்கணும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருந்துச்சு. சோ யூஎஸ் புரோக்கரேஜ் பார்ட்னர் இல்ல அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கோவிட் நடந்த ரீசன்னால இங்க 2020 இவங்களால பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப 2025 வந்து பண்ண போறாங்க. ஐஎன்டி மணி மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க காம்படிஷன் கொடுக்குற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. சோ பார்க்கலாம் யூஎஸ் இன்வெஸ்டிங் இவங்க எவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்லா இந்தியா ஐபிஓ, ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸ் ஐபிஓ அண்ட் தென் லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓ, இது மூணுமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம நேத்தே சொன்ன மாதிரி தான் 15 இருந்து 20% தான் வந்து பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. அதுல அதிகமா இருக்குது 19% லென்ஸ்கார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒர்க்லாக்கும் அண்ட் தென் ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க ஒர்க்லா இந்தியா ஐபிஓன்னு வரும்போது இவங்க எம்டிஆர் ஃபுட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கன்சூமர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ இங்க எஃப்எம்சிஜில வந்து இருக்கும்போது இவங்களோட டைரக்ட் காம்படிஷன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிஸ்டட் என்டிட்டிஸா மட்டும் பார்க்கும்போது டாடா கன்சூமர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ அவங்களோட பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது 90ல வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ ஒருவேளை வேல்யூஷன்ஸ் கம்மியா கிடைச்சது அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா தான் இருக்கு. லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ற பிளான்ல வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். இருக்க டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் அந்த பிசினஸ் வந்து தான் தெரியுது. ஸ்டட் ஆக்சசரிஸ்லயுமே நாளைக்கு வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, லாங் டர்முக்கு எப்படி இருக்கு, லிஸ்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லென்ஸ்கார்ட் ஐபிஓ பொறுத்தளவுல இவங்க வந்து பெரிய ஐபிஓ தான் வந்து வராங்க. 7,300 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வந்து ரைஸ் பண்ண போறாங்க. இவங்க அக்டோபர் 31 இருந்து நவம்பர் 4 வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது இந்த ஐபிஓன்றது. அண்ட் தென் லிஸ்டிங் என்னமோ பார்க்கும்போது ஒரு 19ல இருந்து 20% வந்து எல்லாரும் சொல்றாங்க. அண்ட் தென் லாங் டர்ம் ஹோல்டிங்குமே இந்த கம்பெனி வந்து பெட்டரா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த 7,300 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அவங்க பிராண்ட் பில்டிங்க்கும் அண்ட் தென் இவங்களோட மார்க்கெட்டிங்க்கும்
அண்ட் தென் இவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அதாவது இங்க ஏஐயா இருக்கட்டும், அந்த நீங்க கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. இங்க யூபிஐயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியற அளவுக்கான அந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ்கார்ட் நிறுவனம் தயாரிக்கிற பிளான் வந்து இருக்காங்க. அந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த கம்பெனிக்கு பெட்டரா தான் வந்து அமையும். அண்ட் தென் உங்களுக்கு குளோபல் பிரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சூப்பரா தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு. பட் ஆனா இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க 42% சைனாவை நம்பி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கதான் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமா வருது. சோ இங்க ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 42% சைனாவை டிபெண்டன்ஸா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இவங்க சைனால இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல நிறைய ஃபைலிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். சோ அந்த ஃபைலிங்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இடி நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கு. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியா வரும்போது இவங்க கிட்ட 2 ஃபெசிலிட்டி இருக்கு. சோ அந்த 2 ஃபெசிலிட்டிலுமே ஓரளவு கான்சென்ட்ரேஷன் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லைனாலும் இந்த கம்பெனிக்கு ரிஸ்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரிஸ்க்கும் வந்து இருக்கு. அண்ட் தென் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பட் ஆனா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ற பிளான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ பார்க்கலாம் இந்த ஐபிஓ கிட்ட வரட்டும். அந்த டைம்ல லிஸ்டிங் வந்து எவ்வளவு இருக்கும், அண்ட் தென் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றதா இருந்தா என்ன மாதிரியான பிளான் வந்து எடுக்கலாம் அப்படின்றத டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியன் கம்பெனிஸ்ல மெயினான 3 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மெயினான 3 கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஃபோசிஸ், அண்ட் தென் இங்க டிசிஎஸ், அண்ட் தென் HCL டெக், இந்த 3 கம்பெனிஸ் வந்து சொல்றாங்க. இங்க டிசிஎஸ் பொறுத்தளவுல இவங்க ஐபிஎம் கூடவும் அண்ட் தென் ஆந்திர பிரதேசோட கவர்மெண்ட் கூடவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சு குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே பெரிய ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவலான ஃபெசிலிட்டி ஓபன் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாமே குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இது இந்த டிசிஎஸ் சைட்ல. இதுவே நம்ம இன்ஃபோசிஸ் சைட்ல போனோம் அப்படின்னா குவாண்டம் லிவிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதுல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் அண்ட் தென் அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டேட்டா பேஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவே நம்ம HCL டெக் சைட்ல போனோம் அப்படின்னா MIT மீடியா லேப் அப்படின்றவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்களுமே ஏஐ பிளஸ் அந்த குவாண்டம் ரிசர்ச்காக வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3 நிறுவனமே இங்க வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. இது இப்ப 7 ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. இதுக்கான ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுல 7 ஸ்டேஜஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ரீசனால இந்த கம்பெனிக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னவோ உண்மைதான். இங்க வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது ஸோ ஒரு பெரிய பிளஸா தான் இந்த கம்பெனிக்கு வந்து அமையும். அமேசான் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் எம்ப்ளாயிஸ் மட்டும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 28 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க டோட்டல் எம்ப்ளாயிஸா கனெக்ட் பண்ணும்போது அதிகமா வரும். பட் ஆனா கார்பரேட் எம்ப்ளாயிஸா வந்து பார்க்கும்போது 3,50,000 எம்ப்ளாயிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கார்பரேட் எம்ப்ளாயிஸ். இதுல 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வீட்டுக்கு அனுப்புற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. இதுக்கான ரீசன் அவங்க சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா கோவிட் டைம்ல அதிகமான ஹைரிங் வந்து பண்ணிட்டாங்களாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இ-காமர்ஸ் சைட்ல டிமாண்ட் வந்து இல்ல. சோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க லே ஆஃப் வந்து பண்றோம். நாங்க ரேபிடா எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படின்னா நாங்க ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகணும். ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த அளவுக்கான எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தா தேவையில்லை அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அமேசான்ல வந்து நெகட்டிவான நியூஸா வந்து இருக்கு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்லயுமே ஒரு பெரிய நெகட்டிவான அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபைடா வந்து பார்த்தலாம். இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் டாடா கன்சியூமருக்கும் நடுவில் இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல வந்து வரும்போது AICPDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது ஆல் இந்தியா கன்சியூமர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெடரேஷன் அப்படின்றதா இந்த அமைப்பு. ஸோ இவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அமைப்பான ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எங்க டாடா கன்சியூமர் மேல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டாடா கன்சியூமர் வந்து இவங்க கிட்ட சேல் ஆகாத ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இன்வென்ட்ரியில வந்து சேர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இவங்க எக்ஸாம்பிளா சொல்றது டாடா சம்பனோ அண்ட் தென் சிங் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சேல் ஆகாத ப்ராடக்ட், அதிகமா பிராண்ட் ஆகாத ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஸோ இதை வந்து அதிகமா ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏத்திடுறாங்க. ஸோ இவங்களோட மேஜர் பிராண்டான இந்த டாடா சால்ட், டாடா டீ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுக்கறத தாண்டி இவங்க எல்லாமே கொடுக்குது இந்த டாடா சம்பன் அண்ட் தென் இங்க இன்னொரு ப்ராடக்ட் சொன்னோம்ல இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்ல வந்து ஏத்திடுறாங்க. ஸோ இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆக மாட்டேங்குது. அப்படியே எங்க ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்குது. ஸோ சேல் ஆகாம ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்ல வந்து நிக்குது அப்படின்னா கண்டிப்பா எங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை வந்து வரும். ஸோ அந்த ஒரு ரீசனால இது எங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த எக்ஸ்பைரி டேட்ல முடிஞ்சது அப்படின்னா நாங்க வந்து திரும்ப அவங்களுக்கு அனுப்பி ஆனோம். ஸோ அந்த மாதிரி அனுப்பும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சாலுமே சரி அண்ட் தென் சோல்ட் ஆகாத ப்ராடக்ட்டே சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து டாடா கன்சியூமர் சைட்ல ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஏற்கனவே நிறைய மெயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. அக்டோபர் 8 அன்னைக்கு ஒரு மெயிலும் அக்டோபர் 20 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ இதுக்கு அவங்க ரிப்ளை வந்து தரலையா. ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாங்க வந்து இவங்க மேல ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணுவோம். அதாவது அந்த ஃபெடரேஷன் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருக்காங்க. நவம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து டாடா கன்சியூமர் சைட்ல ஒரு நெகட்டிவான நியூஸா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க டாடா கன்சியூமர் சொல்றது இது எல்லாத்தையும் டினை வந்து பண்ணல. ஸோ இது எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆகிற பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவான நியூஸா தான் வந்து இருக்கு. டிசிஎஸ் சைட்லயுமே இங்க ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்து வந்திருக்கு. $1 பில்லியன் M&S அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கிளைண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க.
ஸோ அந்த டீல் வந்து இவங்க முறிச்சுக்கிட்டதா வந்து பாத்தீங்கன்னா இங்க நியூஸஸ்ல வந்து சொல்லப்பட்டது. அதுக்கு வந்து டினை பண்றாங்க. ஸோ இங்க வந்து தி டெலகிராஃப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா குரூப் வந்து இருக்கு. அவங்க வந்து என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா, டிசிஎஸ் கம்பெனி வந்து இங்க எம்என்எஸ் கம்பெனி கூட அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. 300 மில்லியன் யூரோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்என்எஸ் கம்பெனிக்கு இங்க ஒரு சைபர் அட்டாக் வந்து நடந்தது. அதுல வந்து லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கதா சொல்றாங்க. அந்த 300 மில்லியன் யூரோஸ் லாஸ் ஆன ரீசனால அதுவும் ஒரு லாஸ். அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது கூட சேர்ந்து டிசிஎஸ் கம்பெனி கூட அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் பண்ணிருக்கதா சொல்றாங்க. பட் டிசிஎஸ் சைட்ல அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனா வந்து இருக்கு, ஃபேக்சுவலி இன்கரெக்டா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எம்என்எஸ்மே அதை வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. நாங்க வந்து ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம், மல்டிபிள் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்க்கு பெரிய கிளைண்டா எம்என்எஸ் நிறுவனம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூவா தான் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை யாரும் நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா தான் இருக்கு. பட் ஆனால் நெகட்டிவ் நியூஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாட்டா இந்தியாவோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அதாவது Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டும் சரி, ரெவன்யூமே சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வைஸ் வந்தோம் அப்படின்னா 74% இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 4.4% இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிருக்கு. எபிட்டாவும் டிராப் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. அண்ட் தென் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் நடக்கல அப்படின்றது இந்த ரிப்போர்ட்ல நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் 2.0 ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடந்தது. நாங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாஸ் பண்ணோம். பட் ஆனாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் நடக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஒரு ப்ரெஷர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இவங்களோட பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து சேல் ஆகுதா சொல்றாங்க. பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் போது இங்க அஷ்பபீஸா இருக்கட்டும், அண்ட் தென் இன்னொரு பிராண்ட்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த பிராண்ட்லாம் சூப்பரா சேல் ஆகுதான். பட் ஆனா இங்க என்ட்ரி லெவலான அந்த ஒரு பிராண்டும், அண்ட் தென் என்ட்ரி லெவலான ஷூஸ் அண்ட் தென் செப்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆக மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அண்ட் தென் இங்க மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கான ரிட்டர்ன் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்டபிளா வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் மூவ் ஆகிற மாதிரியான ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனியுமே ஹெல்த் கனடா கிட்ட இருந்து என்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்காக அப்படின்னா மாடரேட்டான அல்சரேட்டிவ் ப்ராக்டிட்டிஸ், அதுக்கான என்ஓசி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. அந்த ட்ரக் நேம் வந்து ஜென்ரிக் மெசலமின் சப்போசிட்டரிஸ் அப்படின்ற ஒரு ட்ரக்கா தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ எங்க ஜைடஸ் லைசன்சஸை பொறுத்தவரை நல்ல அப்டேட்ஸ் நிறைய தான் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு ஷேர் பிரைஸ் வந்து ஏத்தல. இன்னும் 52 வீக் ஐடி கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனாலும் இந்த ஜைடஸ் வெல்னஸை பொறுத்தளவுல ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஜைடஸ் லைசன்சஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு வேல்யூஷன் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா இங்க டாக்டர் ரெட்டி அந்த நீங்க நேட்கோ வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா மட்டும் இதை பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி எதனா கரெக்ஷன் நடந்ததுன்னும் போது கன்சிடர் வந்து பண்ணுவோம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்மே பொறுத்தளவுல நல்ல நல்ல நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு ஸ்டாக் பிரைசஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆகல. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸாக வந்து இருக்கு. ஆடானா வந்து பார்த்தீங்கன்னா ஓலா சைட்ல வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த சர்வீஸ்ல தான் பார்த்தீங்கன்னா அதிகமான இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சர்வீஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற விதத்துல இங்க ஃபிளேட் ஆபரேட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா கேரேஜ் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா மெக்கானிக்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஓலாவோட அந்த ஜென்யூனான பார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலா ஆப்லயும் ஓலா வெப்சைட்லயும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்களுமே இங்க ஓலா பைக் எடுத்துட்டு போய் எங்கன்னா சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்க பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி இவங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்காக ஒரு ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணி அதுக்கான சர்டிஃபைடு ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி தருவோம்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்போதைக்கு பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனா கிடைக்கும். ஸோ இங்க மெக்கானிக்ஸ் அண்ட் தென் கேரேஜில் இருக்கவங்க அண்ட் ஃபீட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாராலையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய அப்டேட் தான். ஸோ இதுதான் இன்னைக்கு ஓவரால் அப்டேட்டா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ் வந்து பார்ப்போம். பாய்.